136வது சங்கீதத்தில் ஒவ்வொரு வசனத்திலையும் ஒரு வார்த்தை இருக்கிறது. வார்த்தை என்னது? அவன் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவர் எப்படி அவருடைய ஜனங்களை வழிநடத்தினார் என்பது ஒரு சுருக்கமாக நிறைய இடத்துல இருக்கிறது. கடைசியில் இருக்கிற ஒரு 3 வசனங்கள் நமக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ள வசனங்களாக இருக்கிறது. முன்னாடி இருக்கிற வசனங்கள் எல்லாம் அது பழைய ஏற்பாடு. அது ஆண்டவர் நடத்தி வந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி வந்த விதத்தை குறித்து எழுதியிருந்தாலும், உலகத்தின் படைப்புகளை குறித்து எழுதியிருந்தாலும், சூரிய சந்திரனை அவர் படைத்தார், பெரிய சுடர்களை அவர் படைத்தார், இரவிலான பகலிலான படைத்தார் என்பதை குறித்து எழுதியிருந்தாலும் பாருங்க, எகிப்தின் தலைச்சர்களை சங்கரித்தார், அப்புறம் எதிராக வந்த ராஜாக்களை சங்கரித்தார் அப்படின்னு எழுதியிருந்தாலும், கடைசியில் இருக்கிற ஒரு 3 வசனம் நமக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். அது என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாருங்க, 23வது வசனம், நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்புறம் பாருங்க, நம்முடைய சத்துருக்களின் கையில் இருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதுக்கப்புறம் பாருங்க, நமக்கு ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. 3 வசனங்கள் ரொம்ப என் மனசை தொட்ட வசனங்கள். தாழ்மையில நாம் இருக்கிறோம் அல்லது தாழ்ந்து இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, நம்மை விசாரிப்பார் இந்த உலகத்துல ஒருவரும் இருக்க மாட்டாங்க. நம்முடைய குறைச்சல்களில, நம்முடைய இயலாமையில, நம்முடைய தாழ்மையில நம்மை நினைத்து பார்க்கிற ஒரு உண்டு, நம்மை மறவாத ஒரு உண்டு. அவர்தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. பாருங்க, மாம்ச தேகம் உள்ள யாவருக்கும் ஆகாரம் கொடுக்கிறவர். நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க அவங்க சாமிக்கு அவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். சூரியனை படைத்தவர், சந்திரனை படைத்தவர், மழையை வரவழைத்தவர், பூமியின் விளைநிலங்களை விளைவிக்கிறவர், களஞ்சியங்களிலே தானியங்களை கொண்டு வந்து சேர்க்கிறவர் அவர்தான். எத்தனையோ பேருடைய பிரயாசங்கள் வீணாய் போகிறது. எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. சங்கீதத்தில் ஒரு வசனம் உண்டு, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகும். எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. அவர்கள் கையின் பிரயாசங்களை அவர்கள் சாப்பிட முடியாத சூழ்நிலைகளிலே நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்கள் உழைத்து கொண்டு வந்த பணத்தை வைத்து அவர்கள் திருப்தியாக வாழ முடியாமல் நிறைய பேர் இருக்கிறார்கள். நிறைய பேருடைய தேவைகள் சந்திக்கப்படல, பணம் தேவையா இருக்குது, அது ஒரு எதிர்பார்ப்பு, அது குறைச்சலா இருக்கிறவர்கள், தாழ்மையா இருக்கிறவர்கள், நிறைவா இருக்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் நிறைய பேர். பணம் நிறைய இருக்குது, தேவையான சாப்பாடு இருக்குது, ஆனா சாப்பிட முடியாத சூழ்நிலைகள். சொல்லுங்க. இன்னும் நிறைய பேர் நிறைய சம்பாதிச்சுட்டு வருவாங்க, அந்த வீட்டுக்கு வரும்போது ஒன்றே இருக்காது. எல்லாம் கடன் தொல்லைகளுக்கு, மருத்துவமனைக்கு அங்கே எந்த செட்டில் ஆகி அப்புறம் வறுமையிலேயே மீண்டும் அந்த மாதத்தை ஆரம்பித்து அந்த மாதம் முடிவிலேயே வறுமையிலேயே முடிக்க வேண்டிய சூழ்நிலைகள். ஆனால் இங்கே நமக்கு ஆகாரம் கொடுக்கிறவர் ஆண்டவர். நம் எதிரிகளை, சத்துருக்களை பாருங்க, 2க்கு நடுவில் இருக்கிற வசனம் பாருங்க, 24வது வசனம், நம்முடைய சத்துருக்களின் கையில் இருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை, நம்மை விடுதலை பண்ணினவரை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சத்துருக்களாய் இருந்தவங்க எகிப்து தேசத்தாரு. அங்கிருந்து பிரயாணப்பட்டு வரும்போது நடுவில் இருந்த நிறைய தேசங்கள், அவருடைய ராஜாக்கள், அந்த ஜனங்கள், அவர்களை குறித்து எழுதி இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணிக்கிட்டாலும், நம்முடைய வாழ்க்கையில நமக்கு சத்துருக்களாய் இருந்த, நமக்கு விரோதமாய் இருந்த நிறைய காரியங்கள் இருக்குது. ஆனா மனுஷன் சத்துருவா இல்லைன்னா கூட நம்முடைய சுபாவங்கள், நம்முடைய செயல்கள், நம்முடைய கிரியைகள், நம்முடைய சரீர பலவீனம் நமக்கு சத்துருவா இருக்கும். சத்ரு அப்படின்னு சொல்லி சொன்னா எதிராளி அப்படின்னு சொல்லி அர்த்தம்.
நமக்கு எதெல்லாம் எதிராக இருக்குதோ, நம்முடைய இயல்பான வாழ்க்கைக்கு தடையா எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் நமக்கு சத்ரு தான். நம்ம இயல்பா வாழ முடியாத அளவுக்கு நமக்கு பண நெருக்கடி இருக்கும், ஏழ்மை நிலைமை இருக்கும், அது சாபத்தினால இருக்கும். நம்ம எவ்வளவு படிச்சாலும் நமக்கு நல்ல வேலை கிடைக்காம இருக்கும், ஒண்ணுமே படிக்காம இருப்பான், அவன் நல்ல வேலையில இருப்பான், அது நமக்கு சத்ருவா இருக்கிறது. நமக்கு பசி எடுக்கும், நமக்கு நல்ல ஆகாரம் இல்லை, ஆகாரம் கிடைக்காதது நமக்கு சத்ருவா இருக்கிறது. நமக்கு தீராத ஒரு வியாதி இருக்கும், நம்ம என்ன பண்ணாலும் அந்த வியாதி நம்ம விட்டு போகாது. பவுல் சொன்ன மாதிரி, நான் எத்தனை முறை ஜெபிச்சாலும் அந்த வியாதி என்னை விட்டு போகல, அந்த பலவீனம் என்னை விட்டு போகல, அந்த பலவீனம் நீங்கும்படி ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு பவுல் ஜெபிச்ச மாதிரி ஒரு சில காரியங்கள், ஒரு சில கெட்ட பழக்க வழக்கங்கள், ஒரு சிலருக்கு வியாதி, ஒரு சிலருக்கு கெட்ட பழக்கம். இன்னைக்கு ஃபுல்லா நான் செல்போனை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவாங்க. ஆனா செல்போனை எடுத்து வச்சுட்டு ஆபாச படம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. சர்ச்சைக்கு வந்தோடனே முடிவு பண்ணுவாங்க, இந்த செல்போன்னால தான் என் சிந்தை கெட்டு போகுது, என் புத்தி கெட்டு போகுது, இந்த செல்போன்ல இந்த டிவியில நான் ஆபாசங்களை பார்க்குறேன், இனிமேல் நான் அதை பார்க்க மாட்டேன் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வருவாங்க. ஆனால் அவர்களால் விட முடியாது, தொடர்ந்து அதே காரியத்தை செய்து கொண்டிருப்பாங்க. இன்னும் நிறைய பேர் குடிக்கிறவங்க ஒரு முடிவு பண்ணுவாங்க, 40 நாள் இப்போதான் ஃபேஷன் ஆகி போச்சு. கிறிஸ்தவர்கள் கூட என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஒரு மாலையை போடுறோம் அப்படின்னு போட்டுக்கிட்டு ஒரு காவி துணியை கட்டிக்கிட்டு ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. சொல்லுங்க, கடவுளை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப அருவருப்பான செயல்கள். கிறிஸ்தவர்கள் மற்ற சமயத்தை சேர்ந்தவர்களைப் போல ஆண்டவர் தேடுதல் என்பது வேதத்தில் இல்லை. ஆண்டவர் விசேஷமானவர், தனித்துவம் உள்ளவர். அவர் சொல்றார், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள். வசனம் இருக்கு பாருங்க, நம்ம வாசிச்ச இந்த சங்கீதத்துல எப்படிப்பட்டவரா, எங்க இருக்கிற வசனம் வாசிங்க, எத்தனாவது வசனம் வாசிங்க. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள். நம்முடைய ஆண்டவர் எப்பொழுதுமே டீம் ஒர்க் செய்கிறவர் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். குரூப் இல்ல அவருக்கு என்ன இல்ல, குரூப் இல்ல. குரூப்னா நிறைய பேரு இசைந்து செய்வது, டீம் ஒர்க்னா நிறைய பேர் சேர்ந்து குரூப்பா செய்யறது. அப்படிப்பட்டவர் அல்ல நம்முடைய ஆண்டவர். தனித்தன்மை வாய்ந்தவர் நம்முடைய ஆண்டவர். அவருக்கு நிகர் அவர்தான். அவர் இருக்கிற இடத்துல வேற யாரையுமே வச்சு என்ன பண்ணக்கூடாது, பார்க்க கூடாது. ஆனா பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, இன்னைக்கு சத்தியத்தை அறியாதவர்கள், சத்தியத்தில் தெளிவில்லாதவர்கள் கொண்டு வந்து உணர்த்துற எல்லாம் யாரு எங்க சேர்க்கிறாங்க, சர்ச்சில் ஆண்டவரோடு சேர்த்துக் கொள்கிறார்கள். மாதாவை சேர்த்துக்கிறாங்க, தேவதூதர்களை சேர்த்துக்கிறாங்க, பரிசுத்தவான்களை சேர்த்துக்கிறாங்க, அரசியல்வாதிகளை சேர்த்துக்கிறாங்க. நிறைய மீட்டிங் எல்லாம் நடக்கும். சர்ச்சு மூலமா ஏதாவது மீட்டிங் நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா யாரை கொண்டு வந்து உட்கார வச்சுக்கிறாங்க, அரசியல்வாதிகளை கொண்டு வந்து உட்கார வச்சுக்கிறாங்க முன்னாடி ஸ்டேஜில். அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா அரசியல்வாதியால ஏதாவது காரியங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய நம்பிக்கை. காரியங்களை மாறுதலாக முடிய பண்ணுகிறவர் நம்முடைய ஆண்டவர். முடியாத காரியங்களை முடிய வைக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். எந்தெந்த காரியத்துல நம்ம சோர்ந்து போறோமோ அந்தந்த காரியத்தை, எந்தெந்த காரியத்துல நம்ம பலவீனப்பட்டு போறோமோ அந்தந்த காரியத்தை ஜெயம் கொடுத்து முடிய பண்ணுகிறவர், வாய்க்க பண்ணுகிறவர். போன வாரம் பார்த்தோம், வாய்க்க பண்ணுகிறவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுங்க. அதனால நம்முடைய ஆண்டவர் தனித்தன்மை வாய்ந்தவர். அவருக்கு நிகராக வேற எந்த மனுஷனும், எந்த விக்கிரகமும், எந்த விதமான வேதத்தில் உள்ள எந்த விதமான அந்த சீஷர்களோ பரிசுத்தவான்களோ யாருமே அவருக்கு இணையாக கொண்டு வரவே கூடாது. மதிக்க தகுந்தவர்கள் மதிக்கலாம். நம்ம ஊர்ல ஒரு பெரியவர் இருக்கிறாரு, ஒரு தலைவர் இருக்கிறாரு, வணக்க தலைவரை சொல்லலாம். ஆனா கும்பிடுற தலைவரை செய்யக்கூடாது, ஆராதனை செய்கிற தலைவரை செய்யக்கூடாது, அவர் காலில் விழுந்து அவர் காலை கழுவுறது செய்யக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய ஆண்டவர் நிகரில்லாத தேவன். அவருக்கு நிகரா அந்த பூமியில யாரையுமே எடுத்துக்க கூடாது. இப்ப பாத்தீங்கன்னா விசேஷமா கிறிஸ்தவர்கள் மரியாளுக்கு மாலை போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒன்னும் வித்தியாசம் இல்லை. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், மரியம்மாவும் சொல்லுங்க, மாரியம்மாவும் ஒண்ணுதாயா, ஒண்ணுதான், ஒண்ணு ஆக்கிட்டாங்க.
அங்கேயும் தேங்காய் உடைக்கிறான், இங்கேயும் தேங்காய் உடைக்கிறான், அங்கேயும் விபூதி பூசுறான், இங்கேயும் அங்க ருத்ராட்ச கொட்டை போட்டிருக்கிறான், இங்கேயும் ருத்ராட்ச கொட்டை போட்டிருக்கிறான், அங்கேயும் காவி போடுறான், இங்கேயும் காவி போடுறான். கர்த்தர் தனித்தன்மை வாய்ந்தவர். இங்கே எழுதியிருக்கிற ஒவ்வொரு கிருபையும் அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லுங்க, அம்மாவுடைய கிருபை அல்ல, அவர் கிருபை என்று உள்ளது, கர்த்தருடைய கிருபை என்று உள்ளது. அந்த கர்த்தருடைய கிருபை மாத்திரம் நமக்கு கிடைச்சா போதும். அப்ப கிருபை என்னது அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதான் சொல்றேன், ஒரு 10 பேர் ஒரு வேலைக்காக முயற்சி எடுக்கிறாங்க. 10 பேர்ல 9 பேரு நல்ல மெச்சூர்டு, நல்லா படிச்சவங்க, நல்ல அறிவாளிங்க, தகுதியானவர்கள் அந்த வேலைக்கு. 9 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைத்தவர்கள் அல்ல. ஒரே ஒரு ஆள் மட்டும் அதுக்கு கொஞ்சம் தகுதி இல்லாதவராக இருக்கிறாரு. ஆனாலும் அவருடைய சூழ்நிலையை கண்டு அவர் மேல இரக்கம் வைத்து அந்த முதலாளி அந்த தகுதி இல்லாதவருக்கு அந்த வேலையை கொடுத்து அந்த வேலையை திறம்பட செய்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கிறார் பாருங்க. அதுதான் கிருபை. சொல்லுங்க. ஆமா, எத்தனையோ இந்த உலகத்துல நல்ல மெத்த படித்தவர்கள், நல்ல அறிவாளிகள், நல்ல அழகானவர்கள், நல்ல கனவான்கள், பதவியில பக்கத்துல இருக்கிறவங்க, நல்ல தனவான்கள், நல்ல பொருளும் உடையவர்கள், பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு ரட்சிப்பை கர்த்தர் உனக்கு எனக்கு கொடுத்திருக்கிறார் பாருங்க. இதுதான் கிருபை. எத்தனையோ பேர் இழந்து போனாங்க, எத்தனையோ பேர் முயற்சி செய்தாங்க, கிடைக்கல. எத்தனையோ பேர் அங்கேயும் இங்கேயும் பிரயாசப்பட்டு ஆண்டவர் எங்க இருக்கிறார், ஆண்டவர் சமாதானத்தை எனக்கு வேணும், காரணம் ஆண்டவரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. பயணப்பட்டு போறாங்க. 5 நாள் 10 நாள் போய் தேடுறாங்க. ஒவ்வொரு கோயிலா ஒவ்வொரு குளத்தையா போய் தேடுறாங்க. நிறைய பேர் ஆண்டவருக்காக பலியை கொடுக்கிறாங்க. ஆடு வெட்டுறாங்க, மாடு வெட்டுறாங்க, புறாக்களை வெட்டுறாங்க, பறவைகளை கோழியை வெட்டுறாங்க. நிறைய பேர் சிறு பிள்ளைகளை காவு கொடுக்கிறாங்க, ரத்தத்தை காவு கொடுக்கிறாங்க. அப்படி இருந்தும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயத்தை உனக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார் பாருங்க. இந்த ரட்சிப்பு, இந்த பெரிதான ரட்சிப்பு, வேதம் சொல்லுகிறது இந்த பெரிதான ரட்சிப்பு என்று சொல்லி, அளவிட முடியாத ரட்சிப்பு என்று சொல்லி, இந்த ரட்சிப்பு ஆண்டவர் உனக்கு எனக்கு கொடுத்திருக்கிறார் பாருங்க. இதுதான் கிருபை. தகுதி இல்லாமல் இருந்த நம்மை, சங்கீதம் எடுத்து வாசிக்கிறோம். 103வது சங்கீதம் 17வது வசனம். 103வது சங்கீதம் 17வது வசனம். கர்த்தருடைய கிருபையோ யாருக்கு இருக்குதாங்க? அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்களுடைய பிள்ளைகள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள். அனாதியாய் அப்படின்னு சொல்லி சொன்னா, அனாதை போலுக்குது, யாரும் துணை இல்லை அப்படின்னு பழகிக்காதீங்க, அப்படி புரிஞ்சுக்காதீங்க. அனாதியாய் அப்படின்னு பைபிள்ல நிறைய இடத்துல எழுதியிருக்கும். அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவன் நித்திய புயங்களே உனக்கு ஆதாரம் அப்படின்னு எழுதியிருக்கும். நிறைய பேருக்கு இந்த வேதத்தை புரிந்து கொள்ள முடியாம தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. அனாதி அப்படின்னு சொல்லி சொன்னா அனாதை போல இருக்குது. அனாத தேவனாக யாரும் இல்லை ஆண்டவருக்கு, ஏழை பொண்ணுக்குது நம்ம ஆண்டவர். நம்முடைய ஆண்டவர் ஐஸ்வர்ய சம்பந்தர் என்று எழுதியிருக்கிறது. ஆண்டவர்கிட்ட இல்லாதது ஒன்றும் இல்லை. பொன்னும் வெள்ளியும் அவருடையது, வானமும் பூமியும் அவருடையது. அவர்கிட்ட இல்லாத ஞானம் இல்லை, அவர்கிட்ட இல்லாத ஐஸ்வர்யம் இல்லை, அவர்கிட்ட இல்லாத பொக்கிஷம் இல்லை, அவர்கிட்ட இல்லாத அழகு இல்லை. எல்லாம் அவர்கிட்ட இருக்குது, அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறதுக்காக. சொல்லுங்க, யாரெல்லாம் அவரை இது வேணும் அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோடு கேட்கிறாங்களோ அதை அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, என் நாமத்தினாலே நீங்கள் எதையும் கேட்கிற கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி நான் உங்களுக்கு அவைகளை தருகிறேன். கேட்கிறவர் எவனோ எதை நீங்கள் கேட்டாலும் அதை செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அது நியாயமானதா, கர்த்தருக்கு ஏற்புடையதா, கர்த்தருடைய சித்தத்துக்கு பிரியமானதா என்பதை அவர் அறிந்து அதை ஓகே பண்ணா அதை நீ தக்க வச்சுக்குவியா அப்படின்னு பார்த்து, அதை வைத்து நீ கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவியான்னு சொல்லி பார்த்து அதை தருகிறார். இப்ப இந்த கிருபையை நாம
தவறான முறையில ஹேண்டில் பண்ணக்கூடாது. நாம ரட்சிக்கப்பட்டோம், கிறிஸ்தவர்கள், ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி இந்த கிருபையை ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்காக மாத்திரம் பயன்படுத்தணும். இந்த கிருபையை நமக்கு வல்லமையை கொடுக்கிறாரு, வரங்களை கொடுக்கிறாரு, அபிஷேகத்தை கொடுக்கிறாரு, அந்நிய பாஷையை கொடுக்கிறாரு, அற்புதங்களை செய்கிற, பிசாசுகளை விரட்டுகிற, ஆவிகளை பகுத்தறிகிற, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற, வெளிப்பாடுகளை மற்றவர்களை குறித்து அறிகிற, இப்படி எல்லாம் வரங்களை கொடுக்கிறேன்னு சொல்லி வாக்கு பண்ணி நம்ம இப்படி எல்லாம் கொடுத்தாருன்னா அவைகளை நாம பாவம் செய்வதற்கோ தவறான முறையில கையாளுவதற்கோ பயன்படுத்தாமல் அவருடைய நாமத்தை உயர்த்துவதற்கு பயன்படுத்தும். அப்ப இந்த கிருபை யாருக்கு கிடைக்குதா? அவருக்கு பயந்தவர்களுக்கு கிடைக்குதா? அப்ப கிருபை எவ்வளவு முக்கியமானது பாருங்க. இந்த கிருபை அவருக்கு பயந்தவர்களுக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் பாருங்க, அவருடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு கிடைக்குது. நாம அந்த முதல் தலைமுறையில ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாமும் நம்முடைய முற்பிதாக்கள் எப்படி வாழ்ந்தார்களோ, எவ்வளவு சாபத்தை சம்பாதித்து வைத்தார்களோ, எவ்வளவு விக்கிரக ஆராதனை செய்து தேவனுக்கு கோபத்தை மூட்டினார்களோ, எவ்வளவு துரோகங்களை செய்து மனுஷனுடைய பார்வையிலே தீங்கானவர்களாய் காணப்பட்டார்களோ, தேவனுக்கு அருவருப்பானவர்களாய் வாழ்ந்தார்களோ, இதெல்லாம் அப்படி போட்டோம். அவர்கள் சேர்த்து வைத்த பாவமும் சாபமும் அல்லது ஆசீர்வாதமும் அல்லது புண்ணியமும் இதெல்லாம் அப்படி போட்டோம். இந்த தலைமுறையில நாம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம் என்றால் நாம கடவுளுக்கு பயந்து அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையும் கொடுத்தா நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள். ஏன் நிறைய குடும்பங்களில் இன்னும் மனம் திரும்புவதில்லை, இன்னும் பாவம் அப்படியே இருக்கிறது, இன்னும் கீழ்ப்படியாம அப்படியே இருக்கிறது, இன்னும் சீர்படல, இன்னும் சரியா வரல கடவுளுக்கு நேரா அப்படின்னு சொல்லி சொன்னா கடவுளுக்கு பயப்படுகிற பயம் பெரியவங்களுக்கு இல்லை. சொல்லுங்க, அந்த வம்சாவளியில வளர்கிற அவருடைய பிள்ளைகளுக்கும் அதே சுபாவங்கள் தொற்றிக் கொள்கிறதுனால முன்னோர்களுடைய பாரம்பரியங்களை பின்பற்றி அவர்கள் வருகிறதுனால, அந்த சுபாவங்களுடைய ஜென்ம சுபாவத்தில் அவர்கள் வருகிறதுனால அவர்கள் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாய் தொடர்ந்து அவர்கள் கர்த்தருடைய கோபத்துக்கும் சாபத்துக்கும் ஆளாகி இருக்கிறாங்க. இங்கே சொல்லப்படுகிறது, அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேலே அவருடைய கிருபை, அவருடைய நீதி அவருடைய பிள்ளைகளுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும். வாசிக்கிறோம், தொடர்ந்து வாசிங்க. என்றென்றைக்கும் உள்ளது. சொல்லுங்க, என்றென்றைக்கும் அவருடைய நீதி அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேலே. 1 சாமுவேல் புத்தகம் எடுத்து வாசிக்கிறோம், 2ஆம் அதிகாரம் 6ஆவது வசனம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை அவர்களுக்கு சுதந்திரிக்க, மகிமையுள்ள சிங்காசனத்தை அவர்கள் சுதந்திரிக்க பண்ணுகிறார். இப்போ இங்க 2 வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, எளியவன் சிறியவன். ரெடியா சொல்லுங்க. அப்படியானால் சமுதாயத்தில் ஓரம் கட்டப்பட்டவர்கள், வாழ்க்கையில முன்னேற முடியாமல் இருக்கிறவர்கள், மனுஷராலே தள்ளப்பட்டவர்கள், அல்லது எனக்கு விடுதலையே கிடைக்காது அப்படி என்று சொல்லி முடிவெடுத்து அப்படியே சாபத்துக்குள்ளாவே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், இப்படிப்பட்டவர்கள் மேல கர்த்தருடைய கிருபை வீசுச்சுன்னு வச்சுக்கிறாங்க. எப்படி நம்ம மரியாதைக்கு கர்த்தருடைய கிருபை கிடைச்ச மாதிரி பாருங்க. ஒரு ஆடு வெட்டியோ ஒரு மாடு வெட்டியோ பலி செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிற ஒரு குடும்பம், புறா பூச்சிகளை கொண்டு போய் தேவாலயத்தில் பலி செலுத்தின ஒரு குடும்பம். அப்படியானால் பொருளாதார சூழ்நிலையில அவர்கள் பின்தங்கின குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறாங்க. யாரு? மரியாளும் யோசேப்பு. இயேசு கிறிஸ்து பிறந்தபோது ஒரு புறா பூச்சியை கொண்டு போய் அவர்கள் பலி செலுத்துகிறார்கள். அவங்களுக்கு
அகில உலகத்தை படைத்து ஆளுகிற ராஜாதி ராஜா பிறக்கிற ஒரு கிருபையை கர்த்தர் கொடுத்தார். யோசனை பண்ணி பாருங்க. அப்போ கிருபையானது ஒருத்தருக்குள்ள வந்துருச்சுன்னா அவர்களுடைய வாழ்க்கை தரம் என்ன பண்ணுது? மாற்றப்படுகிறது. வாசிச்ச இந்த சாமுவேல் தீர்க்கதரிசன புத்தகத்துல இந்த வசனம், சிறியவரை என்ன பண்றாரு? புழுதியிலிருந்து எடுக்கிறார். நம்ம எல்லோரும் முதல் சமுதாயத்துல இருக்கிறோம். நம்ம எல்லோரும் மிகவும் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துல இருக்கிறோம். நம்ம எல்லோரும் குறைந்த இடத்துல இருக்கிறோம். ஆசீர்வாதம் இல்லாத இடத்துல இருக்கிறோம். சாப்பாட்டுக்கே வழி இல்லாத சூழ்நிலையில இருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டதுடைய நோக்கம் என்னவா? மகிமையுள்ள சிங்காசனத்தை நாம சுதந்திரித்துக் கொள்வதற்கு. அது எத்தனையோ பேர் பிரயாசப்படுறாங்க, எவ்வளவு பணத்தை செலவு பண்றாங்க, கடவுளை அடைய முடியல, கடவுளை கண்டடைய முடியல, கடவுளை தேடுறாங்க, கடவுளை எங்க இருக்கிறார் கண்டுபிடிக்க முடியல. அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி உங்க தேவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் உலகத்தில் இருக்கிறவரை காட்டிலும் உங்களிலே இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் உங்கள் சரீரங்களை ஆலயமாக கொண்டிருக்கிறார், உங்கள் இருதயங்களை ஆலயமாக கொண்டிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் நீங்க வானத்துக்கு ஏறினாலும் அங்க இருக்கிறாரு, பாதாளத்துல படுக்க போட்டாலும் அங்க இருக்கிறார் என்று சொல்லுகிறது. இப்படி நம்மோடு கூட நமக்குள்ளே இருக்கிற இந்த ஆண்டவரை அறிகிற அறிவு இல்லாம நிறைய பேரு வீணாய் ஆண்டவரை தேடி நேரத்தை செலவழிக்கிறாங்க. அப்ப நமக்கெல்லாம் இந்த கிருபை கிடைச்சிருக்குது. இந்த கிருபை கிடைச்சிருக்கிறதுனால நாமும் ஆண்டவரை அறிந்து கொண்டோம். எப்படி அறிந்து கொண்டோம்? அவருடைய கிருபையினால் அறிந்து கொண்டோம், விசுவாசத்தினாலே ஆண்டவரை அறிந்து கொண்டோம். இந்த அறிந்து கொண்ட அந்த ஆண்டவரை நாம பயபக்தியாக தொழுது கொள்ளும் போது அவருக்கு பயபக்தியை முன்னாடி நம்ம வச்சு, முதல்ல கடவுளுக்கு பயப்படுகிற பயத்தை வச்சு நம்ம தொழுது கொள்கிற போது நம்மை உறுதியில் இருந்தாலும் கடவுள் எடுத்து என்ன பண்றாரு? மகிமையுள்ள சிங்காசனத்துக்கு, பிரபுக்களோடு உட்கார வைக்கிற அனுபவத்துக்கு நம்மை உயர்த்துகிறது. இதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுடைய வாழ்க்கை தரத்தை கர்த்தர் நிச்சயமாக பிரபுக்களோடு உட்கார்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளே கொண்டு வருவார்கள் சொல்லி விசுவாசிக்கிறீங்க. பெரிய பெரிய ராஜாக்களோடு தொழிற்சாலைகளில் வேலை செய்யணும் இருப்பீங்க. நம்ம கொஞ்சமும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா மேனேஜர் கூட போய் சரிசமமா உட்கார சூழ்நிலைகளை கர்த்தர் ஏற்படுத்தி தருவார். கொஞ்சமா அவங்களுக்கு நிகரா நம்ம இருக்கிறதுக்கு தகுதி இல்லாதவங்களா இருந்திருப்போம். நம்முடைய குடும்ப சூழ்நிலை, நம்மளுடைய வளர்ப்பு, நம்முடைய பிறப்பு, நம்ம இருக்கிற இடம், நம்ம படிச்ச படிப்பு, இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பெரிய பெரிய மேனேஜர், கம்பெனி முதலாளிகளோடு கூட நம்ம சரிசமமா உட்கார்ந்து பேசுகிற ஒரு வாய்ப்புகளை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்கிறார் என்று சொன்னால் அவர் கிருபை, அவர் நம்ம மேல வைத்த இரக்கம். எடுத்து வாசிக்கிறோம். ஆதியாகமம் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமம் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில், பாருங்கய்யா, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. எப்ப கிடைச்சது இந்த கிருபை? நான் ஏற்கனவே சொன்னேன், தகுதி உள்ளவருக்கு ஒருவருக்கு வழங்கப்படுகிறது அல்ல கிருபை. உனக்கு எல்லாம் கரெக்டா இருக்குப்பா, இந்த வேலைக்கு நீ தகுதியானவன், வா உன்னை வேலையில சேர்த்துக்கிறவன் என்று சொல்லுகிறது அல்ல கிருபை. நீ ஏதோ 1-2 கேள்வியில நீ அவுட்டா இருந்தாலும், நீ இன்டர்வியூல நீ ஃபெயிலா இருந்தாலும், மேல இறக்க வச்சு உன் மேல அன்பு காட்டி உன்னை அந்த சாதத்துல கொண்டு வந்து உட்கார வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு பாருங்க, அதுதான் கிருபை. எப்படி என்றால், தகுதியானவர்கள், ராஜாங்க அறிவு உள்ளவர்கள், போர் குணம் உள்ளவர்கள், நல்ல உடல் தகுதி உள்ளவர்கள் அங்கே சவுலாசனோடு வாழ்ந்து கொண்டிருந்தாலும், சவுலாசனோடு அங்கே ராணுவத்தில் வேலை செய்து கொண்டிருந்தாலும் அவர்களை அவர் ராஜாவாக ஏற்படுத்தாமல் ஆடுகளை வைத்துக் கொண்டிருந்த, குடும்பத்தாரை புறந்தள்ளப்பட்ட, வராந்தரங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அவனை கொண்டு வந்து, யார? தாவீதை கொண்டு வந்து ராஜாக்களோடு அமர வைத்த அரியணையில அழகு பார்த்த ஆண்டவர் தகுதி இல்லாத நம்மை தகுதிப்படுத்த அவராலே ஆகும். சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. பாருங்க, மகிமை உள்ள சிங்காசனத்தை கொடுக்க அவராலே ஆகும். நோவாவுக்கு
நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. என்ன கிருபை கிடைச்சது? உலக அழிவில் இருந்து அந்த குடும்பத்தை ஆண்டவர் என்ன பண்ண போறாரு? மீட்டு எடுக்க போறாரு. 5வது வசனம் வாசிக்கிறோம். 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகி இருந்த வேளையிலே அவருடைய இருதயத்தின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததா இருக்கிற சூழ்நிலைகளிலே பார்க்கிறோம். பக்கத்துல இருக்கிறவங்க தப்பு பண்ணிட்டு இருக்கான். நம்ம பிள்ளை நல்ல பிள்ளைன்னு வச்சுக்குவோம். 4 நாளைக்கு அந்த பிள்ளை பக்கத்துல இருக்கிற பிள்ளைய பாக்குது. நம்ம பிள்ளைக்கு ஒரு எண்ணம் வருது, அவன் தப்பு பண்றான், ஆனாலும் அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம ஒழுங்கா தான் போயிட்டு இருக்கிறான், ஆசீர்வாதமா தான் இருக்கிறான், அவங்ககிட்ட எப்பவும் பணம் இருக்குது. நம்ம எந்த தப்பும் பண்ணாம ஏன் இவ்வளவு வறுமையில இருக்கணும், ஏன் இவ்வளவு பிரச்சனையில இருக்கணும், ஏன் சுதந்திரமா இல்லாம கட்டப்பட்ட மாதிரி இருக்கணும் அப்படின்னு நம்ம பிள்ளைக்கு தோணுது. யோகியமா நடக்கிற பிள்ளைக்கு தப்பு பண்ற பிள்ளை சுதந்திரமா இருக்குது, எப்பவும் மகிழ்ச்சியா இருக்குது, எப்பவும் பாக்கெட்ல கல்லா இருக்குது, பணம் இருக்குது, அது மகிழ்ச்சியா சுத்துது பார்த்து என்ன பண்ணுது? நம்ம பிள்ளையும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பிள்ளை பக்கமா என்ன பண்ணுது? சாயுது. கவனிக்கணும், அறிவு பிள்ளைங்க, தம்பி தங்கச்சிங்க கவனிக்கணும். கடவுளுக்காக வைராகியமா வாழணும் அப்படின்னு சொல்லி பொறுத்தனையோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிற நம்ம புள்ள என்ன பண்ணுது? தப்பு பண்ற புள்ளிய பாக்குது. அந்த புள்ளிய பார்த்து நாமளும் ஏன் அப்படி வாழக்கூடாது, நாம எதுக்கு கடவுளுக்கு பயந்து வாழணும் அப்படின்னு சொல்லி நினைக்குது. இந்த புள்ளிய தப்பு பண்ற புள்ளி ஆயிடுச்சா? ஆனா நோவா அப்படிப்பட்டவர் அல்ல. இல்லையா சொல்லுங்க, நோவா அப்படிப்பட்டவர் அல்ல. நோவாவை குறித்து எழுதியிருக்கிறது, அவர் நீதிமான், அவர் நீதி உள்ளவர், அவர் உத்தமர், அவர் தேவனுக்கு பயந்தவர். பாருங்க, அவர் காலத்துல வாழ்ந்து கொண்டிருந்த சகல ஜனங்களும் எப்படிப்பட்டவர்களா இருந்தாங்க? எப்படிப்பட்டவர்களா இருந்தாங்க? அக்கிரம சிந்தை உள்ளவர்களா இருந்தாங்க. 5வது வசனத்துல வாசிச்சோம். என்ன வாசிக்கிறோம்? பாருங்க, மனுஷருடைய அக்கிரமம் பூமியிலே பெருகி இருக்கிறது. அப்ப எல்லாரும் கெட்டவங்களா வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனாலும் தீமையை கொஞ்சமும் அனுமதிக்காம தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய குடும்பத்தில கொண்டு வராம தெய்வ பயத்தோடு கர்த்தர் எனக்கு நீதி செய்வார் என்கிற நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருந்த நோவா கிட்ட கடவுள் பேசுறார். இல்லையா சொல்லுங்க, உலக அழிய போகுதையா, உன் குடும்பத்தை காப்பாற்றணும்னு நான் நினைக்கிறையா, நீ உத்தமமா இருக்கிறதை கண்டு என் கிருபையை உனக்கு நான் கொடுக்கிறையா. எல்லாருக்கும் வேடிக்கையா இருக்கும், நம்ம ஏன் இவ்வளவு பக்தியா ஆண்டவரை தேடணும், ஏன் நம்ம ஐயா எவ்வளவு வேலை இருந்தாலும் உடனே சர்ச்சுக்கு வாங்கன்னு சொல்லி சொல்றாரு, ஏன் முதல்ல ஆண்டவரை வைங்கன்னு சொல்லி சொல்றாரு, ஏன் சர்ச்சுக்கு வரல நான் கோவிச்சுக்கிறாரு. எல்லாருக்கும் கேலியும் கிண்டலுமா பரியாசமா இருந்தது. யாரை கண்டு? நோவாவை கண்டு, என்னை கண்டு. ரெடியா சொல்லுங்க. கடவுள் அந்த வசனத்துல பாருங்க, 6வது வசனத்துல பாருங்க, தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். ஒரு புள்ளைய ரொம்ப கடுமையா தவம் இருந்து ரொம்ப விரதம் இருந்து ரொம்ப பயபக்தியா இருந்து ஒரு குழந்தை ரொம்ப நாள குழந்தை பிறக்காம இருந்து பிறந்தவங்களுக்கு அந்த அருமை தெரியும். ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறாங்க, அந்த பிள்ளையை பாலூட்டி சீராட்டி அந்த பிள்ளைக்கு நல்ல விஷயங்கள் எல்லாம் கொடுத்து உச்சிதமானவைகள் எவைகளோ கடைக்கு போனா அதுல முதல் தரமானது எதுவோ ஆகார பண்டங்களிலே விளையாட்டு பொருட்களிலே எது உயர்ந்ததோ, பள்ளிக்கூடத்துல எது நல்ல படிப்பை சொல்லித்தர பள்ளிக்கூடமோ, வஸ்திரங்களிலே எது உயர்ந்ததோ இதையெல்லாம் போட்டு அழகு பார்த்து அந்த பிள்ளையை வளர்க்கிறாங்க. அந்த பிள்ளை தவறான காரியங்களிலே ஈடுபட்டு அந்த பிள்ளை பெற்றோர்களுக்கு அவமதிப்பையும் பெற்றோர்களுக்கு இலச்சையும் உண்டு பண்ணா அந்த பெற்றோர்கள் அந்த பிள்ளையை கொஞ்சுவாங்களா, அந்த பிள்ளையை தட்டி கொடுப்பாங்களா, அந்த பிள்ளையை என்ன பண்ணுவாங்க? கடிந்து கொள்வார்கள். இல்லையா சொல்லுங்க, அந்த பிள்ளையின் மேலே அவ்வளவு வருத்தப்படுவாங்க. என்ன சொல்லுவாங்க?
இந்த பிள்ளையை பெற்றதுக்கு ஒரு பாராங்கல்ல பெற்றிருக்கலாம் இல்லையா? ஐயோ இந்த பிள்ளை பிறக்கும் போதே செத்து போயிருந்தா நல்லா இருந்திருக்கும், தவமா இருந்து பெத்த பிள்ளை இப்படி சீர்கெட்டு போன வாழ்க்கையை வாழுதே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? எங்க அப்பா அம்மா என்ன சொன்னாங்க? ரெடியா சொல்லுங்க, நீ செத்து போனா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என் மனைவி என்ன சொன்னாங்க? என் சொந்த பந்தங்கள் என்ன சொன்னாங்க? இவன் எதுக்கு இந்த உலகத்துல இருக்கிறது? இப்ப செத்து போனா நிம்மதியா இருக்கும். கடவுள் என்ன பண்ணாராம்? அவருடைய பிள்ளைகள் தவறான வாழ்க்கை வாழ்கிறதை கண்டு என்ன பண்ணாராம்? மனஸ்தாபப்படுகிறார். தகப்பன் மனஸ்தாபப்படுகிறார். எல்லா ஜனங்களையும் 7வது வசனம் வாசிக்கிறோம். கர்த்தர் இந்த மனுஷர்களை நான் பூமியின் மேல வைக்காமல் மனுஷர் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் எல்லாவற்றையும் என்ன பண்ணுவேன்? நிக்கிரகம் பண்ணுவேன். நிக்கிரகம் இஸ் ஈக்குவல் டு சாகடிச்சிருவேன், அழிச்சிருவேன் அர்த்தம். நிக்கிரகம் பண்றா அழிச்சிருவேன் அர்த்தம். ஒரு சில வசனங்கள் உங்களுக்கு புரியாது. நீங்க வேதத்தை நல்லா படிச்சீங்கன்னா இந்த ஒரு இடத்துல அந்த வகைகள் அர்த்தம் இருக்கும். புதிய மொழிபெயர்ப்புகள்ல அந்த சிக்கல்களை தவிர்த்து மொழிபெயர்ப்பு இருக்குது. அதனால நீங்க நிக்கிரகம் அப்படின்னு சொல்லி சொன்னா வேற ஏதோ முஸ்லிம் மதத்துல சொல்லுவாங்க நிக்கா அப்படின்னா திருமணம், அப்படி புரிஞ்சுக்காதீங்க. நிக்கிரகம் அப்படின்னு சொல்லி சொன்னா அழிச்சிருவேன். அப்போ ஆண்டவர் எவ்வளவு மனஸ்தாபப்படுகிறாரு. பூமி எல்லாம் எப்படி இருக்குதான்? சீர்கெட்டதா இருக்கிறது. மனுஷர்கள் எல்லாம் எப்படி இருக்கிறாங்களா? அக்கிரமக்காரர்களா இருக்கிறாங்க. இப்படி அக்கிரமக்காரர்களாய் சீர்கெட்டதா இருக்கிற இந்த பூமியில நோவாவுக்கு கிருபை கொடுத்தாரு பாருங்க. என்ன காரணம்? அவன் கர்த்தருக்கு பயந்து இருந்தான். இல்லையா சொல்லுங்க. அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை பூமியில இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் அழிவு வந்தாலும் கர்த்தர் என்ன பண்றாரு? அவங்கள காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால அவருடைய கிருபை கிடைக்கிறது. அவருடைய கிருபை கிடைக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கை அழிவிலிருந்து என்ன பண்ணப்படுகிறது? மீட்கப்படுகிறது. நோவாவோடு கர்த்தர் என்ன பண்றாரு? பேசுறாரு. நோவாவே, உன்னை இந்த ஜனங்களுக்குள்ளே நீதிமானாக கண்டேன். என்ன சொல்றாரு? ஆண்டவர் சர்டிபிகேட் கொடுக்கிறாரு. அப்போ இந்த பூமியில மற்ற சபையார் எப்படி போறாங்க, மற்ற கிறிஸ்தவர்கள் எப்படி போறாங்க, பக்கத்துல இருக்கிறவங்க எப்படி போறாங்க, எதிரில் இருக்கிறவங்க எப்படி போறாங்க, மற்ற மார்க்கத்தில் இருக்கிறவங்க எப்படி போறாங்க, இதை பார்க்காத நோவா கர்த்தருடைய கிருபையை பெற்றுக்கொண்டான். நீங்க பாத்தீங்கன்னா நீங்க கூட உங்களுடைய கிருபையை எடுத்துக்கணும். அப்ப நீங்க என்ன பண்ணக்கூடாது? அடுத்த சபையாரோடு உங்களை என்ன பண்ணக்கூடாது? என்ன பண்ணக்கூடாது? கம்பேர் பண்ணக்கூடாது. ஒரு பிச்சைக்காரன் அதானி அம்பானியை பார்த்து பொறாமப்பட மாட்டான். அவனுக்கு அது இருக்குது, இவருக்கு இது இருக்குது, 10 யூரோப்பியன் இருக்குது, அது இருக்குதுன்னு சொல்லி கம்பேர் பண்ணி பார்க்க மாட்டான். யாரும் கம்பேர் பண்ணுவான் தெரியுமா? அவன் கூட பக்கத்துல பிச்சை எடுக்கிறானே அவனுக்கு மட்டும் எல்லாரும் போடுறாங்க. பிச்சைக்காரன் யாரை கம்பேர் பண்றான்? அவன் தட்டுல மட்டும் உழுத காசு, என் தட்டுல முழலியே. அந்த விசுவாசி மட்டும் நல்லா இருக்கிறானே. விசுவாசிகளோடு கம்பேர் பண்ணாதீங்க. சொல்லுங்க. பரிசுத்தத்துக்கு கம்பேர் பண்ணுங்க, நீதிக்கு கம்பேர் பண்ணுங்க, நல்லொழுக்கங்களுக்கு கம்பேர் பண்ணுங்க, பொறாமைக்கும் வளர்ச்சிக்கும் கம்பேர் பண்ணாதீங்க. நீங்க எந்த அளவின்படி அளக்கிறீர்களோ அந்த அளவின்படி உங்களுக்கு அளக்கப்படும். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். நோவா அடுத்தவங்களை பார்த்திருந்தா அவர் குடும்பமும் அழிந்து போயிருக்கும். ஆண்டவர் புதுசா ஒரு ஆதாமை உருவாக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆதாமின் சந்ததி மொத்தம் தவற பாவம் செய்ததுனால தான் அப்ப இருக்கிற சூழ்நிலையில நோவா ஆண்டவருக்கு பயந்ததாலே ஆண்டவர் அவனை
தெரிந்து கொண்டார், அழிவிலிருந்து அவனை மீட்டார். பாருங்க, உலகமெல்லாம் அழிந்து போனாலும் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை கர்த்தர் அழிக்க மாட்டார் என்கிற சத்தியம் இதில் நிறைந்திருக்கிறது. சிறியவனை புழுதியிலிருந்து எடுக்கிறார், ராஜாக்களோடு அமர வைக்கிறார், அவருக்கு மகிமையுள்ள சிங்காசனத்தை கொடுக்கிறார். இது ஆண்டவருடைய கிருபை. தாவீது எழுதுகிறார், பச்சைமாளிடத்தில் பாவம் செய்த போது, ஆண்டவரே உம்முடைய கிருபையை என்னை விட்டு விலகாமல், உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிலிருந்து எடுத்துக்கொள்ளாமல் இருமையா. அப்படியானால் கிருபை எவ்வளவு முக்கியம். கிருபை இல்லாம என்ன பண்ண முடியாது? பாட்டு பாடல, கிருபை இல்லாம வாழ முடியாது. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் அவருடைய கிருபை. இந்த கிருபை மரியாளுக்கு கிடைச்சது, இந்த கிருபை நோவாவுக்கு கிடைச்சது, இந்த கிருபை உங்களுக்கு கிடைச்சது, எனக்கு கிடைச்சது. அதனாலதான் விலை மதிப்பற்ற ரட்சிப்பை ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிறாரு. எவ்வளவோ பேர் படிச்சுட்டு, எவ்வளவோ பேர் பணம் வச்சுக்கிட்டு, எவ்வளவோ பேர் நம்மளை விட பக்தியா இருந்துகிட்டு ரட்சிப்பு இல்லாம அங்கே இங்கே அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கடவுளை காண முடியல. ஒன்றான மெய்த்தேவராகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இயேசு கிறிஸ்துவை இந்த வேதத்தின் மூலமாய் அறிந்து கொள்வதுதான் நித்திய ஜீவன் என்று வேதம் சொல்கிறது. நித்திய ஜீவனை உங்களுக்கு கொடுப்பேன் என்கிற வாக்குத்தத்தம் தான் இந்த வேதத்தில் இருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களை விட பெரிய வாக்குத்தத்தம். அந்த நித்திய ஜீவனுக்காக, அவருடைய கிருபைக்காக நாம் ஓடுவோம். சொல்லுங்க, நாம் பயப்படுவோம். நாம மாத்திரமல்லங்க, நம்முடைய சந்ததி, நம்முடைய பிள்ளைகள், நம் பெற்றோர்கள் சேர்த்து வைத்த பாவமும் சாபமும் எல்லாம் நம்மளை விட்டு போகட்டும். நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு என்னத்தை கொடுப்போம்? ஆண்டவருடைய கிருபையை வழங்குவோம். நமக்கு மாத்திரமல்ல, நமக்கு பின்வரும் நம்முடைய பேர பிள்ளைகளுக்கும் ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது. என்ன சொல்கிறது? கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு, அவன் பிள்ளைகளுக்கு, பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு கர்த்தர் என்ன பண்றாரு? கிருபையை கொடுக்கிறார். அதனால எனக்கு அருமையானவர்களே, இந்த கிருபையை நாம போக்கடிக்க கூடாது. கர்த்தர் ஈவா கொடுத்திருக்கிற இந்த கிருபையை நாம் இழந்து போகக்கூடாது. தேவ சமூகத்தை நாம் அசட்டை செய்யக்கூடாது. கர்த்தருடைய காரியங்களில் நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நோவா கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்வார். ஒரு இன்ச்சு கூட அப்படி நீட்டலாமா ஆண்டவரே? கொஞ்சம் இடுக்கமா இருக்குது ஆண்டவரே, கொஞ்சம் உயரத்தை கூட்டிக்கிட்டா, கொஞ்சம் சைஸ் குறையுது ஆண்டவரே, கொஞ்சம் பிசின் குறையுது ஆண்டவரே, கொஞ்சம் இந்த பலகை கிடைக்கல, வேற மரத்து பலகை தான் கிடைக்குது ஆண்டவரே. நோ எக்ஸ்கியூஸ். ஆண்டவரிடத்துல போய் எந்த ஒரு காரியத்தை குறித்தோ நான் இப்படி மாத்திக்கிட்டோமா ஆண்டவரே, நீங்க சொல்லிட்டீங்க, அதை என்னால நிறைவேற்ற முடியல, என்னுடைய சூழ்நிலைக்காக நான் வேலையை இப்படி டிசைட் பண்ணிக்கிறேன், அந்த பிசிங் பூச முடியல ஆண்டவரே, அந்த கம்மு கிடைக்கல, எனக்கு வேற கம்மு வச்சுக்கிறேன், ஜன்னலை இங்க வச்சா சரிப்பட்டாரா ஆண்டவரே, நான் வேற இடத்துக்கு மாத்திக்கிறேன், இந்த மரப்பலகையில சித்தி மரப்பலகையில செய்ய சொன்னீங்க, அது என்னால கிடைக்கல ஆண்டவரே, நான் வேற மரப்பலகையில செய்யறேன். ஆண்டவர் கிட்ட போய் ஆண்டவர் சொன்னதை ஆட்சேபித்து எந்த விதமான வேண்டுதலையும் முறையிடுதலையும் ரிக்வெஸ்டையும் பாவிக்கல. கர்த்தர் சொன்னபடியே நோவா அப்படியே செய்தார். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தார். சொல்லுங்க, நாம என்ன பண்றது தெரியுமா? நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி ஆண்டவரே 8:30 மணிக்கு 9 மணிக்கு என்னால போக முடியல, 9:30க்கு என்னால போக முடியல, கொஞ்சம் லேட்டா போய்க்கிறாங்க, இந்த வாரம் என்னால போக முடியல ஆண்டவரே, அடுத்த வாரம் போய்க்கிறாண்டவரே, இவ்வளவு நேரம் ஜெபம் பண்ண முடியல ஆண்டவரே, அடுத்த வாரம் ஜெபம் பண்ணிக்கிறாண்டவரே, என்னால பாஸ்டிங் போட முடியல ஆண்டவரே. சொல்லுங்க, யாரெல்லாம் பாஸ்டிங் போறீங்க மனசுல கை வச்சு சொல்லுங்க. எல்லாம் 3 வேளையும் நல்லா 3 பிடிக்க திருப்தியா சாப்பிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் காலையில் பாஸ்டிங் போறீங்க தெரியுது, உங்களை எத்தனை பேர் சாப்பிட்டு வரீங்க தெரியும். உபவாசம் உங்களை உயிர்ப்பிக்கும். இயேசு கிறிஸ்து அப்படி சீஷர்களுக்கு கட்டளை கொடுத்து அனுப்புறாரு, நீங்க போய் எல்லாருக்கும் சுவிசேஷத்தை சொல்லுங்க, அசுத்தாகி உள்ளவர்களுக்கு சுகத்தை கொடுங்க, விரட்டுங்க அப்படின்னு சொல்லி வந்து சொல்றாங்க. ஆண்டவரே, நாங்க எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் அந்த பிசாசு என்ன பண்ணல, உங்களை விட்டு நிறைய பேரை விட்டு நிறைய பிசாசுங்க போகாம உங்களுக்குள்ளவே இருக்குது. அதான் முதலே சொன்னேன், ஒரு காரியத்தை குறித்து
நீங்க ஜெபம் பண்ணாலும் அந்த பிரச்சனை உங்களை விட்டு போகலடா, அது ஒரு பிசாசு, அது எதிராளி, அது அங்கேயே இருக்குது. அது சாதாரணமா நீங்க சொல்லிட்டு திருப்பி போய் ஆன்ஸ் போட மாட்டேன்னு சொல்லுவாரு, திருப்பி ஆன்ஸ் போடுவாரு. பீடி பிடிக்க மாட்டேன்னு சொல்லுவாரு, திருப்பியும் பீடி பிடிப்பாரு. குடிக்க மாட்டேன்னு சொல்லுவாரு, திருப்பியும் குடிப்பாரு. அது ஒரு பிசாசு. ஆபாசத்தை பார்க்க மாட்டேன்னு சொல்லுவாரு, ஆபாசத்தை டவுன்லோட் பண்ணி பார்ப்பாரு. அது ஒரு பிசாசு. வந்து சொல்றாங்க, ஆண்டவரே இந்த பிசாசு நாங்க எத்தனை முறை ஜெபம் பண்ணாலும் என்ன பண்ணாது, போவாது, போல அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ஆண்டவர் சொன்னார், என்ன சொன்னாரு, இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி வேற எதுக்கும் பயப்படாது. ஒரு சில காரியங்கள், ஒரு சில ஜாதி பிசாசு இருக்குது. ஜாதினா இந்த ஜாதி அந்த ஜாதி எப்படியாவது கெட்டு போட்டோம். மனுஷ ஜாதிகளை பத்தி நாடாரு முதலியாரு அவன் சொல்றாங்க, அந்த ஜாதி போட்டோம். பிசாசுகள் வரையறா ஜாதி இருக்குது பாருங்க. அடம்பிடிக்கிற பிசாசு, போறன்னு சொல்லிட்டு திரும்ப வந்து உட்காந்துக்கிற பிசாசு, போவே மாட்டேன்னு சொல்லி அடம்பிடிக்கிற பிசாசு, இப்படிப்பட்ட சுபாவங்கள் உள்ள பிசாசுகள் நீங்க உபவாசித்து ஜெபம் பண்ணா காரியங்களை சாதிக்கலாம். வேதத்துல நிறைய பேர், எஸ்தர் ராஜாத்தையும் உபவாசிச்சாங்க, 3 நாள் அல்லும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணாங்க. தூக்கு தண்டனை யாருக்கு நியமிக்கப்பட்டிருந்ததோ அதை அப்படியே மாறிட்டாங்க. யார் தூக்கில் போடப்பட்டது? ஆமாம் போடப்பட்டது. வெளியே சொல்லுங்க, ஆமையா. உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணா உங்கள் காரியங்களை ஜெயமாய் நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். எந்த காரியங்கள் தோல்வியில் இருக்கிறதோ அந்த காரியங்களை ஜெயமாய் மாற்றிக்கொள்ள முடியும். அதனால உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க. நோவா எதையுமே மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நினைக்கல. ஆண்டவர் என்னென்ன கற்பனைகளை, என்னென்ன கட்டளைகளை, என்னென்ன நியமங்களை எழுதி கொடுத்தாரோ, அவர்கிட்ட பேசினாரோ, அவர்கிட்ட சொன்னாரோ, அதையெல்லாம் அப்படியே செய்து முடித்தார். எவ்வளவு சிரமப்பட்டிருப்பார் கொஞ்சம் வாழ்க்கையில. நீங்க ஈஸியா அந்த வசனத்தை அப்படியே கிராஸ் பண்ணிட்டு போயிடுறீங்க. ஒரு லைன் தான், அவ்வளவுதான். உட்கார்ந்து யோசனை பண்ணுங்க. ஒரு வீடு கட்டுறதுக்கு நம்ம எவ்வளவு சிரமப்படுறோம், ஒரு பாத்ரூம் கட்டுறதுக்கு எவ்வளவு சிரமப்படுறோம், ஒரு கோழி கூண்டு கட்டுறதுக்கு எவ்வளவு சிரமப்படுறோம். அதற்கான சரியான சிமெண்ட், அதற்கான சரியான மணல், அதற்கான கூலி ஆளு, அதற்கான கூலி, அதற்கான மேற்பூசு, அதற்கான வர்ணம், இதையெல்லாம் நம்ம வாங்கறதுக்கு எவ்வளவு சிரமப்படுறோம். கூலி ஆள் கிடைக்கலன்னா என்ன பண்றோம், பெரிய ஆளை வச்சு கூட கட்டிடலாம், சின்ன வேலை தானே அப்படின்னு நினைக்கிறோம். செங்கல் கிடைக்கலன்னா என்ன பண்றோம், ஆலோ பிளாக் வச்சிடலாம், கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றோம். யோசனை பண்ணி பாருங்க. மணல் கிடைக்கலன்னு என்ன பண்றோம், எம்சாண்ட் வச்சு பூசிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறோம். ஆனா நோவா பாருங்க, கர்த்தர் என்னெல்லாம் சொன்னாரோ. வசனத்தை ஒரு வாட்டி வாசிக்குமா? நோவா அப்படியே செய்த வசனத்தை சொல்லுங்க. 6ஆம் அதிகாரம் 22வது வசனம். அதை கை வைங்க எல்லாரும், பைபிளை பிரிச்சு 6ஆம் அதிகாரம் 22வது வசனம். நோவா அப்படியே செய்தார். தேவன் தனக்கு கட்டளையிட்ட யாவையும் அப்படியே செய்து முடித்தார். வாழ்க்கையில நாம் அப்படியே செய்து முடிக்கிறவர்களாக இருந்தா கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவராக இருப்பார். அல்லேலூயா. நாம முதல்ல ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்ட இந்த வேத பிரமாணத்தின்படி நம்ம வாழ நாம முடிவெடுத்தால் அவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவராக இருப்பார். எல்லாரும் வசனத்தை வச்சு பேசுறது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எப்ப செய்து முடிப்பாரு? நாம அவர் கட்டளையிட்டதை செய்து முடிக்கும் போது அவர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். நம்ம புழுதியில் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம குப்பையில இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம சாக்கடையில இருந்தாலும் பரவாயில்ல, நாம ஒருத்தர் விசாரிக்கலையே அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டாலும் பரவாயில்ல, நம்மளை கரம் பிடித்து தூக்கி நமக்கு பிரபுகளுக்கு கொத்த நாமத்தை கொடுத்து நம்மை பிரபுக்களோடோ ராஜாக்களோடோ நம்மை மகிமையுள்ள சிங்காசனத்துல உட்கார வைக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதற்காக தான் அவர் தெரிந்து கொண்டாரு. உங்களை தெரிந்து கொண்டது எதுக்கு தெரியுமா? உங்களை அசிங்கப்படுத்த இல்லை, உங்களை அவமானப்படுத்த இல்லை, நீங்கள் குறைவுள்ளவர்களாகவே இருக்கணும் இல்லை, நீங்கள் தரித்திரத்திலே இருக்கணும்னு சொல்லி இல்லை, நீங்கள் பாவத்திலே இருக்கணும்னு சொல்லி இல்லை,
நீங்கள் அடிமைத்தனத்திலே மீட்க முடியாத பிரச்சனைகளிலே இருக்கணும் அப்படின்னு சொல்லி இல்ல. உங்களை புழுதியிலிருந்து அவர் எடுக்கிறதுடைய நோக்கமே, உங்களை தெரிந்து கொள்வதனுடைய நோக்கமே உங்களுக்கு மகிமையுள்ள சிங்காசனத்தை கொடுக்கும்படியாக. சொல்லுங்க, அந்த மகிமையுள்ள சிங்காசனத்துக்கு நாம் தகுதி உள்ளவர்களாக வேண்டுமானால் அவருடைய கிருபையை இழந்து போகக்கூடாது. அவருடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவருக்கு நாம் பயந்து இருக்க வேண்டும். கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. உனக்கும் எனக்கும் கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்திருக்கிறது. அந்த கிருபையை நாம் தக்க வைத்துக் கொள்ளணும். கிருபையை தவறாக பயன்படுத்தாம கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை போட்டு